ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து காமன் மல்டிபிள்ஸ் அண்ட் காமன் ஃபேக்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டென்ட் காமன் மல்டிபிள்ஸ். காமன் மல்டிபிள்ஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம கொடுத்துருக்க நம்பருக்குடைய மல்டிபிள்ஸ் எடுக்கும்போது, ஸோ ஏதாவது ஒரு ரெண்டு நம்பருக்கு நீங்க மல்டிபிள்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ரெண்டுலேயுமே காமனா என்னென்ன மல்டிபிள்ஸ் இருக்கு, ஸோ தட் இஸ் காமன் மல்டிபிள்ஸ். எக்ஸாம்பிள் 3 and 5 we can take. 3 and 5 எடுக்கிறீங்க அப்படின்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் டேபிள்ஸ் தெரியும் இல்லையா, 3 டேபிள்ஸ், அதுதான் மல்டிபிள்ஸ். ஸோ 3ங்கிறப்ப நமக்கு என்ன வரும், 3 6 9 12 15 18 then 20. So 18 21 24 then 24 like this. இப்படி it will போயிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் 5. மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 எடுத்தீங்கன்னா 5 டேபிள்ஸ், 5 10 15 20 25 30 35 40. ஸோ லைக் திஸ் இதுவும் போயிட்டு இருக்கும். பட் ஆனால் எத்தனை நம்பர் ஆஃப் மல்டிபிள்ஸ் நம்ம எடுக்கிறோமோ அதை டிபெண்ட் பண்ணி காமன் மல்டிபிள்ஸ் வேரி ஆகும். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இதுலேயும் 15 வரும், இதுலேயும் 15 வரும். இப்போ நீங்கள் 30 எடுத்தீங்கன்னா இந்த டேபிள்ஸ்லேயும் நமக்கு 30 வரும், இந்த டேபிள்ஸ்லேயும் 30 வரும். ஸோ காமன் மல்டிபிள்ஸ் 2 எடுக்கலாம். பட் நமக்கு வந்து கொஸ்டினில் கேட்கும்போது ரேஞ்ச் கொடுத்துருவாங்க. சம்டைம்ஸ் ரேஞ்ச்னா ஒரு 5 மல்டிபிள்ஸ். ஸோ அதே மாதிரி 5 டேபிள்ஸ்ல ஒரு 5 மல்டிபிள்ஸ். ஸோ இதுல காமன் மல்டிபிள்ஸ் என்னன்னு கேட்கும்போது நமக்கு 15 மட்டும் தான் வரும். ஸோ கொஸ்டின் எப்படி கேட்குறாங்களோ அதை டிபெண்ட் பண்ணி காமன் மல்டிபிள்ஸ் வேரி ஆகும். ஸோ இப்போ நான் ஃபுல்லாக 10 வரைக்கும் எழுதிருக்கனால காமன் மல்டிபிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன வரும்னா 15ம் 13ம். ஸோ காமன் மல்டிபிள் ஆஃப் 3 and 5 ஆர் 15 and 30. Clear? So these are the common multiples. So இங்க 15ங்கிறது 3க்கும் 5க்கும் காமன் மல்டிபிள், அதே மாதிரி 30ங்கிறதும் 3 5க்கும் காமன் மல்டிபிள். இது ரிலேட்டடாக தான் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். So first question, find all the multiples of 50 that lie between 340 and 460. 340க்கும் 460க்கும் in between உள்ள 50 multiples வர்ற மாதிரி, அதாவது multiple of 50 என்னென்ன இருக்கும். So 15 நம்ம எடுத்தோம்னா கண்டிப்பா இது 50 நம்ம எப்படி எடுக்கலாம், 5 into 10 கரெக்டா. So 5 tablesல வர்றது in multiply with 10 அந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். அப்போ இங்க 15 எடுத்தீங்கன்னா 100 150 200 250 300 350 இந்த மாதிரி தான் நமக்கு ஃபார்மேஷன். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க 342 350. ஸோ இப்போ மல்டிபிள்ஸ் சான்சஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னா 350 தென் 400 450 இந்த மூணு மட்டும் தான் நமக்கு பாசிபிலிட்டி. ஸோ மல்டிபிள்ஸ், தீஸ் ஆர் தி மல்டிபிள்ஸ் ஆஃப் 50. ஸோ இங்கே கேட்டிருக்கிறது மல்டிபிள்ஸ் ஆஃப் 50 என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதோட எப்படின்னா நம்ம டிபெண்ட் அப்போ அந்த 50 டேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. 50 டேபிள்ஸ்னால ஈஸியாக கண்டுபிடிச்சோம். இதை 12 டேபிள்ஸ் 13 டேபிள்ஸ் என்ன நம்பர் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்பிட்வீன் உள்ள ரேஞ்சஸ் வந்து வேரி ஆகும். Okay, so next question, find the first 3 common multiples of 2 and 3. நான் சொன்னேன் இல்லையா, கண்டிப்பா அவங்க வந்து இவ்வளோ நம்பர்ஸ் எடுங்க காமன் மல்டிபிள்ஸ்ங்கிறது கண்டிப்பா மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ சொல்யூஷன் 2 and 3னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 என்ன வரும் நமக்கு 2 டேபிள்ஸ். ஸோ நீங்க ரொம்பலாம் இதில் யோசிக்க வேணாம், மல்டிபிள்ஸ்லாம் 2 டேபிள்ஸ் 2 4 6, ஏன்னா 3 தான் கேட்டிருக்காங்களா. 4 2 4 6 தென் 8 10 12, ஏன்னா 3 காமன் மல்டிபிள்ஸ் கேட்டிருக்காங்க, 3 காமன் மல்டிபிள்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டேபிள்ஸை வந்து ஃபர்தராக கொண்டு போகணும். 18. ஸோ அதே மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 டேபிள்ஸ், மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ங்கிறது 3 டேபிள்ஸ். ஸோ 3 6 9 12 15 18 21 24 27 like this. இப்போ இதுல ஃபர்ஸ்ட்டுக்கு 3 பார்த்தீங்கன்னா 6 6 காமன், தென் 12 12 காமன், தென் 18 18. ஸோ நமக்கு 3 கேட்டனால 3 கவுண்ட் வந்துச்சு. ஸோ 3 காமன் மல்டிபிள்ஸ் ஆர் 6 12 and 18.
ஓகே, திஸ் இஸ் த ஆன்சர். இதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12க்கும் 18க்கும் மல்டிபிள்ஸ் எடுங்க. நமக்கு வந்து 12 டேபிள்ஸ்லாம் தெரியும், 18 டேபிள்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் 18 டேபிள்ல வந்து நீங்க வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா 18 இது நாட் ஒன்லி ஃபார் 18 எல்லா டேபிளுக்கும் நீங்க எடுத்துக்கலாம். 18 நான் எப்படின்னா 1 டேபிளாவும் 8 டேபிளாவும் செப்பரேட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள்ல என்ன வரும் 1 2 3 4 5 6 7 8 9 10. 8 டேபிள்ல நமக்கு என்ன வரும் 8 16 24 32 40 42 லைக் திஸ். இந்த மாதிரி நமக்கு மூவ்மெண்ட் ஆகிட்டே போகும். 48 இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். ஸோ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி எழுதணும். ஸோ 18 டேபிள் 1 8 சாரி 18 2 8 இங்கே 2 டிஜிட் இருக்கு இல்லையா 6 எழுதிட்டு இந்த 1 வந்து கேரியை நம்ம எப்படி அடிஷன் பண்ணுவோம் அதே மாதிரி அதுக்கு போகும்போது நமக்கு என்ன 3 36. So 4 2 is added to 3 54. 2 3 is added 4 72. Then 0 9 then 8 6 plus 4. ஸோ இதே மாதிரி தான் நமக்கு வந்து போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி நீங்கள் காமன் மல்டிபிள்ஸ் எடுக்கணும். ஸோ இப்போ திஸ் இஸ் ஃபார் மல்டிபிள் ஆஃப் 18. ஸோ இப்போ மல்டிபிள் ஆஃப் 12. ஸோ 12 24 36. சப்போஸ் உங்களுக்கு 12 டேபிள் தெரியல அப்படின்னாலும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்க 12 டேபிளும் கிரியேட் பண்ணலாம். 1 டேபிள் 2 டேபிள் ரெண்டையும் ஜாயின் பண்ணீங்கன்னா 12 டேபிள். பட் கண்டிப்பா அந்த கேரிங்கிற பார்ட் வரும்போது அந்த ஆடிங் பண்றதுல நீங்க தப்பு பண்ணக்கூடாது. தப்பு பண்ணீங்கன்னா ஆன்சர் வரும். ஓகே, ஸோ 96 ஏன்னா 108 இருக்கு இல்லையா? ஸோ 108 வரைக்கும் எழுதிப்போங்க. தென் மல்டிபிள் ஆஃப் 18. மல்டிபிள் ஆஃப் 18. 18 means 18 36 54 72 90 108. எத்தனை மல்டிபிள்ஸ் கேட்டிருக்காங்க? 3 மல்டிபிள்ஸ் கேட்டிருக்கனால 36 மல்டிபிள், தென் 72 செகண்ட் மல்டிபிள், 108 தேர்ட் மல்டிபிள். ஸோ காமன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 12 and 18. Common multiples of 12 and 18 are 36, 72, 108. So this is the answer. Next question. Write all the numbers less than 100 which are common multiples of 4 and 5. 4 and 5 காமன் மல்டிபிள்ஸ் இருக்கணும். பட் அந்த நம்பர்ஸ் எல்லாமே என்னன்னா லெஸ் தென் 100க்குள்ள இருக்கணும். ஸோ அப்போ கண்டிப்பா நமக்கு என்ன வரும் கவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே வரும் கம்பேர்ட் டு லாஸ்ட் ப்ராப்ளம். சொல்யூஷன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 which is less than 100. லெஸ் தென் 100க்குள்ள என்னென்ன மல்டிபிள்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 4 டேபிள்ஸ் தான் இங்கேயும். பட் 100க்கு முன்னாடி உள்ள நம்பர் வரைக்கும் நம்ம எழுதணும். ஸோ 4 8 12 16 20 24 28 32 36 40. இதுக்கு மேல எனக்கு தெரியாது 11th 11 into 4 அதுல இருந்து எனக்கு தெரியாது அப்படின்னா என்ன பண்ணணும்னா 4 ஆட் பண்ணி எழுதுங்க. தட் இஸ் த ஆன்சர். உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா வரும். 48. இது வந்து உங்களுக்கு மறந்துடுச்சு எக்ஸாம்ல, அந்த கேஸா நீங்க யூஸ் பண்றதுக்கு ஒரு ட்ரிக். $76 80 84 88 92 96 100 இன்க்ளூட் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. பிகாஸ் லெஸ் தென் 100. ஓகே, லெஸ் தென் 100. ஸோ 100 நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது. இதே மாதிரி 5க்கு ஈஸி. நமக்கு 4 கம்பேர் பண்ணும்போது 5ஓட இது ஈஸி. லெஸ் தென் 100 ஆர் 5 10 15 20 25 30 35 40 45 50 55 60 65 70 75 80
85, 90, 95, 100 include பண்ணுது. ஸோ இதுல வந்து காமன் மல்டிபிள்ஸ். ஸோ காமன் மல்டிபிள்ஸ் எதை எதை எடுக்க முடியுமோ கண்டிப்பா நமக்கு என்ன 20 வர்ற மாதிரி 20, 40 அந்த மாதிரி. ஏன்னா நமக்கு 5லையும் 4ஐயும் கம்பேர் பண்ணும்போது அதுதான் இங்க வரும். ஸோ காமன் மல்டிபிள்ஸ் ஆர் 20, 20. வேற எந்த நம்பர் வரும்? 40, 40. Then 60, 60. Then 80, 80. இந்த 4 numbers மட்டும் தான் வரும். So 20, 40, 60, 8. This is the answer. ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்தது காமன் மல்டிபிள்ஸ்லாம் என்ன, ஸோ அது எப்படி சால்வ் பண்றது அந்த மெத்தடாலஜி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் காமன் ஃபேக்டர்ஸ். நம்ம காமன் மல்டிபிள்ஸ் பார்த்த மாதிரி காமன் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். காமன் ஃபேக்டர்ஸ் கண்டிப்பா கொடுத்திருக்க நம்பர்ல ஃபேக்டர்ஸ் எடுக்கணும். அந்த ஃபேக்டர்ஸ்ல எது எதெல்லாம் காமனா வருது, தட் இஸ் காமன் ஃபேக்டர்ஸ். ஸோ ஃபேக்டர்ஸ் which are common of each of the given number. இப்போ எக்ஸாம்பிள் 30 ஆர் சம்திங் 13 எடுத்துக்கோங்க. இல்ல சிம்பிளான நம்பர் எடுக்கணும்னா 9, 15 எடுக்கலாம். எக்ஸாம்பிள் 9 and 15க்கு காமன் ஃபேக்டர்ஸ் எடுங்க அப்படின்னா 9 உடைய ஃபேக்டர்ஸ் என்னென்ன வரும் நமக்கு? 9 உடைய ஃபேக்டர்ஸ் வந்து என்னென்னலாம் எடுக்கலாம்? 1 டேபிள், 3 டேபிள், 9 டேபிள், இவ்வளவுதான் வரும். 15க்கு 1 table, 3 table, then 5 table. So common பாத்தீங்கன்னா 1, 3. 1, 3 மட்டும் தான் காமன். ஸோ 1 நார்மலா காமன் ஃபேக்டர்னு சொல்லலாம். பட் இதுல கண்டிப்பா நம்ம காமன் ஃபேக்டர்ஸ்னு எடுக்கணும் அப்படின்னா 1ங்கிறது காமன் ஃபேக்டர் ஃபார் எல்லாத்துக்குமே. ஸோ பர்டிகுலரா இங்க என்ன காமன் ஃபேக்டர் வரும்னு கேட்டாங்கன்னா you should mention 3. ஓகே, 3 and 1ன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. sometimes confusion also 3 and 1 கூட மென்ஷன் பண்ணிப்போம். ஓகேங்களா? So question பார்க்கலாம். Find the common factors of 8 and 20. So 8 and 20 உடைய common factors என்னென்னு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. So first வந்து 8 உடைய factors என்னென்ன, 20 உடைய factors என்னென்னங்கிறது எழுதுறோம். So factors of 8 என்னென்ன வரும்? 8 tablesல உள்ளது எல்லாமே வரும். 8 டேபிள்ஸ்ல உள்ளது கிடையாது. 8 டேபிள்ஸ்ல உள்ளது வரணும் அப்படின்னா தட் இஸ் மல்டிபிள்ஸ். ஃபேக்டர் ஆஃப் 8னா 8 விட கம்மி, லெஸ் தென் 8 தென் ஈக்குவல் டு 8. ஸோ 1 டேபிள்ல வர்றது 2 டேபிள்ல வரும், 4 டேபிள்ல வரும், தென் 8 டேபிள். அட்லாஸ்ட் இந்த நம்பர் இங்க கடைசியா வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபேக்டர்ஸ் கிடையாதுன்னு அர்த்தம். ஓகேவா? தென் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 20. ஸோ 20 எந்தெந்த டேபிள்ஸ்ல வரும்? 1 டேபிள், 2 டேபிள், then 4 table, 5 table, அதுக்கப்புறம் 6ல வருமா? வராது. 10 tablesல வரும். then 10க்கு அப்புறம் நமக்கு 20 தான். அதுக்கப்புறம் in between tablesல வராது. ஸோ இப்போ இதுல காமன் பார்த்தீங்கன்னா 1, 1 காமன், 2, 2 காமன், 4, 4 காமன், தென் அவ்வளவுதான் 2, 1, 2, 4 இதெல்லாமே. ஸோ காமன் ஃபேக்டர்ஸ் or 1, 2, 4. ஸோ இதே மாதிரி தான் மற்ற சம் வரும். நீங்க வந்து நோட் பண்ணி சால்வ் பண்ணிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், காமன் ஃபேக்டர்ஸ் ஆர் 15 and 25. ஸோ இதுவுமே சேம் அதே டைப் ஆஃப் கொஸ்டின் தான். பட் செகண்ட் பி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே தான், இந்த 3 நம்பர்ஸ்லையும் காமனா வர்றதா எடுக்கணும் மொத்தமா. ஸோ இதுவும் நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க சால்வ் பண்ணிட்டு ஆன்சரை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. So next one, a number is divisible by 14. By what other numbers will that number be divisible? அதாவது a number is divisible by 14. ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பர் வந்து 14 ஆல டிவைட் ஆகும். But what other numbers will that number be divisible? So இப்போ ஏதோ ஒரு நம்பர் எடுக்கிறீங்க, அது 14 ஆல டிவைட் ஆகும். ஸோ அது என்னென்ன அந்த 14ஆல டிவைட் ஆகும்னா என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கு, என்னென்ன அதர் நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா நத்திங் பட் அதோடைய ஃபேக்டர்ஸ் கேட்குறாங்க.
ஒரு நம்பரை வந்து நீங்க 14ஆல டிவிசிபிள் பண்ண முடியும் அப்படின்னா வேற என்னென்ன அதர் நம்பர்ஸாலையும் அதை பண்ண முடியும், டிவிசிபிள் பண்ண முடியும் அப்படின்னா 14 உடைய ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்ன, தட் இஸ் த கொஸ்டின். ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 14 என்னென்ன வரும்? 14ங்கிறது வந்து எந்தெந்த டேபிள்ஸ்ல வரும்? 1 டேபிள், 2 டேபிள், 3 டேபிள்ல வராது, 4 டேபிள்ல வராது, 5 டேபிள்ல வராது, 6, 7 டேபிள், தென் 7க்கு அப்புறம் நமக்கு 14 டேபிள் தான் வரும். ஸோ ஃபேக்டர்ஸ் எடுத்தீங்கன்னா இந்த 14 இன்க்ளூட் பண்ண தேவையில்லை, அதர் நம்பர்ஸ் அப்படிங்கிறப்ப. ஸோ ஆன்சர் இஸ் 1, 2, 7. Okay. The next question, a number is divisible by 2, 3 and 5. ஏதோ ஒரு நம்பர் எடுக்கிறீங்க, இந்த நம்பர் 2 ஆலையும் டிவைட் ஆகும், 3 ஆலையும் டிவைட் ஆகும், 5 ஆலையும் டிவைட் ஆகும். By what other numbers will that number be divisible? ஸோ வேற எந்த நம்பர் வந்து இந்த நம்பரால டிவிசிபிள் ஆகும் அப்படின்னா நல்லா பாருங்க. ஒரு நம்பர் இந்த 2, 3, 5 நம்பர்ல டிவிசிபிள் ஆகுதுன்னா தீஸ் ஆர் ஆல் பிரைம் நம்பர்ஸ். ஸோ ஃபேக்டர்ஸ் லைக் நம்பர்ஸ். அப்ப கண்டிப்பா அவங்க என்ன கேட்கறாங்க? மல்டிபிள்ஸ் கேட்கறாங்க. அப்ப எந்த நம்பர் வந்து இது தவிர்த்து எந்த நம்பர் டிவிசிபிள் ஆகும்? இதே 2, 3, 5னா ஜஸ்ட் மல்டிப்ளை ஆல் த 3. 2, 3 into 5 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வரும் உங்களுக்கு? 30 is the answer. So 30 is the number which is divisible by 2, 3 and 4. Sorry, and 5. Okay. So divisible by their products. அதோட ப்ராடக்ட் ஆல மட்டும் தான் அது divisible ஆகும். அதனால தான் அதை நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போட்டுருக்கோம். ஓகே, இப்போ நம்ம இதே கொஸ்டின்ல வந்து சப்போஸ் இதே பேட்டர்ன்ல எந்த கொஸ்டின் கொடுத்தா if a number is divisible by any 2 or more numbers then it is always divisible by their products. அதோட ப்ராடக்ட்ஸ் தான் divisible ஆகும். இதை கண்டிப்பா நீங்க நோட் டவுன் பண்ணிக்கணும். நோட், if a number is divisible by any 2 or more numbers then it is always divisible by their products. ஸோ இதே மாதிரி கொஸ்டின் எப்படி கேட்டாலுமே எந்த நம்பரால் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னா கண்டிப்பா அதோடைய ப்ராடக்ட்ஸ் தான் டிவிசிபிள் ஆகும். ஓகே.